ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் டாபிக் பற்றி சொல்ல போகிறோம். MLOps. ஸோ MLOps ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இதே அந்த டாபிக் இருக்கணும்னு நினச்சேன்னா ஃபியூச்சர் இதுதான். ஸோ ஃபியூச்சர் நோக்கி போகிற ஒன் ஆஃப் த டெக்னாலஜிஸில் மெயின் டெக்னாலஜி இது MLOps. இட்ஸ் ட்ரெண்டிங் அண்ட் ஆக்சுவலாக இன்னும் ட்ரெண்ட் ஆகும் ஒரு டைமில். அந்த டைம் அப்போ யூ ரியலைஸ் ஓகே ஹவ் வேல்யூபிள் திஸ் லெசன் இஸ். ஸோ பட் நான் பேசிக்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப அட்வான்ஸாக சொல்லலாம். பேசிக் தான் என்ன சொல்ல போகிறேன், ஹவு திங்ஸ் ஒர்க்குன்னு நார்மலாக சொல்கிறேன். ஒரு ஜெனரிக் அவுட்லைன் அண்டர்ஸ்டாண்டிங் அதை சொல்ல போகிறேன். ஸோ வாட் MLOps நார்மலி இஸ், அது என்னன்னா, உங்களுக்கு டெவாப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட ML லைஃப் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுற வெர்ஷன் தான் MLOps. ஸோ புரிஞ்சு என்னன்னா, DevOps நார்மலி என்னன்னா ஆட்டோமேட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அதாவது டெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணி புஷ் பண்ண உடனே ஒவ்வொரு கம்ப்ளீட் சேஞ்சஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் நடந்து ரிஜிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகி ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் வர வரைக்கும், ப்ரொடக்ஷன் ரிலீஸ் வர வரைக்கும் பண்ணுறது DevOps ஒரு வேலை. அதுவே MLக்கு பண்ணோம் அப்படின்னா, ஒரு ML மாடலுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா MLOps சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக LLMன்னு ஒன்று இருக்கு, MLன்னு ஒன்று இருக்கு, ML மாடல்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னா, ML மாடல் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதில் ஒரு ML ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறது. .pickle ஃபைலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாப்லெட் ஃபைலாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதான் வந்துட்டு ML மாடல் பை டிஃபால்ட். இது வந்து யார் வேணால் செய்யலாம். scikit-learn யூஸ் பண்ணி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுனா இட் ஆட்டோமேட்டிக் கிரியேட்ஸ் திஸ். இதுக்கு ஒரு கோரிலேட்டிங் டேட்டா ஒன்று வேணும், CSV ஃபைலோ இல்லை SQL ஏதோ ஒன்று லிங்க் பண்ணிட்டோம்னா டேட்டா அங்கேருந்து எடுத்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பிரேக் பண்ணிட்டே இருக்கும். இது ML மாடலோட பேசிக் இன்ஃபர்மேஷன். LLMங்கிறது என்னன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்றப்போ இந்த ML மாடல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இது சொன்னேன் இல்லையா, SQL அண்ட் CSV ஆர் வாட் எவர் டேட்டா. இங்கே டேட்டா வந்து இதுக்குரிய இன்பில்ட்டாக இருக்கும், பட் இட்ஸ் லார்ஜ் டேட்டா, ஹியூஜ் எனார்மஸ் டேட்டா, லைக் GB கணக்கு டேட்டா வச்சு தே வில் கிரியேட் இட்ஸ் ஓன் திங்கிங் ஸ்டைல். ஸோ அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறது தான் LLMs. ஸோ அந்த LLMஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா GPT-5, லாமா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் யார் வேணால் செய்ய முடியுமானா கிடையாது, யார் வேணாலும் செய்ய முடியாது. ஸோ இது வந்துட்டு செய்யணும்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ரா வச்சுருக்கணும், GPU இன்ஃப்ரா. அதுலேருந்து ஃபுல்லாக வச்சுட்டு ரன் பண்ணி அத்தனை டேட்டாவை உள்ளே கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுறது தான் LLMs. பட் ரெண்டுக்குமே லைஃப் சைக்கிள் ஒன்று தான், டிபெண்டிங் ஆன். இது வந்து எப்படின்னா ஒரு கப்பல், அது ஒரு போட்டு கூட இல்லை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு இந்த இது மாதிரி என்ன சொல்லலாம், போட்டு கூட பெருசாக இருக்கும், அதோட குட்டியாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி LLM வந்து ஷிப்பு பயங்கரம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் சர்வீஸ்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து MLOps. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். டேட்டா இன்ஜெக்ஷன் ஒர்க்குனா எப்படி இதோட பிளாட்ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் வரும். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிள். ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். திருப்பி வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட மெயின் லைஃப் சைக்கிள், MLOps லைஃப் சைக்கிள். ஸோ இதோட ஸ்டார்டிங் இன்டென்ஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ எதுக்கு இது பண்றோம் அப்படின்னா, இது எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரெடிட் ஸ்கோர் செய்யற மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் ஸ்கோர் ப்ரெடிக்டர்
அதுக்கு வந்து ஒரு எம்எல் யூஸ் பண்ணுறோம், ஒரு எம்எல் மாடல். அது என்ன சொல்லலாம், சிஎஸ்பி வெர்ஷன் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இது ஒரு வேலை இல்லைன்னா யூசர் இன்ஃபர்மேஷன் வச்சு இவன் வந்து லோன் அடைப்பான்னு அடைக்க மாட்டான்னு செக் பண்ணுறது. எஸ் நோ, அவ்வளோதான். ரிட்டர்ன் வந்துட்டு எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு பூலியன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரன் பண்ணுறப்போ ஒருத்தன் வந்துட்டு இன்புட் தருது, இத்தனை வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் டேட்டா வச்சு ட்ரை பண்ணுவாங்க. 15 வருஷம் டேட்டா வச்சு ட்ரை பண்ணுறப்போ ஓகே இவன் வந்து தந்துருவாங்க கெஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு பர்சன் இருக்கான், இந்த ஏங்கிற பர்சன் தந்துருவான் அப்படின்னு ட்ரூன்னு கொடுத்துருச்சு. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அவன் வந்து தரல, ஃபால்ஸ் அவன் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு எரர் இல்லையா, இது ஒரு மிஸ்டேக். அக்யூரேசியில் கம்மியாயிடுச்சு, அக்யூரேட் கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டா வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி கொடுப்போம், இன்ஜெஸ்ட் பண்ணுவோம். பாரு நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, தப்பா இருக்கு அப்படின்னு. இதை கொடுத்த உடனே அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் உள்ள போடுவோம், அப்டேஷன்ஸ் டெவலப்பர்ஸ் போடுவாங்க. அது தவிர ட்ரெயின் பண்ணுறப்போ இது பண்ணுவாங்க. அது தவிர இதோட கான்ஃபிக்ஸ்லாம் மாற்றுவாங்க. ஸோ இது நார்மலாக இந்த பிக்கிள் ஃபைல், ஜாப்லிப் ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை கான்ஃபிக்ஸ் மாற்றுவோம். இந்த கான்ஃபிக்ஸ்லாம் மாற்றி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்துக்கு பதிலாக நான் 2 மந்த்ஸ்க்கு போட்டேன்னா அடைச்சிருக்கலாம் ப்ராபப்ளி. ஸோ 2 மந்த்ஸ் போடுறேன், இல்லைன்னா வந்து 2 வாரத்துல முடிச்சு 2 வாரத்துல பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சா 2 வாரம். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி ஓகேப்பா அவன் பண்ணிடுவான். இல்லை அதுக்கு இப்போ 1 மாதம் கழிச்சு பண்ண மாட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து பண்ணுறது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ ட்ரெயின் பண்ணப்போ இதோட மாடல் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த டப்பான்னு வச்சுக்கோ, இந்த டப்பாலேருந்து ஒரு கிரெடிட் ஏபிஐ வழியா யூஐக்கு அனுப்புகிறோம். இது ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை நம்மளோட எம்எல் பாடு. ஸோ டேட்டா வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் எஸ்கியூஎல் டிபி பாடு. இப்படி இருக்குன்னா இங்கே நம்ம ஆப் அனுப்புறப்போ கிரெடிட் வந்துட்டு இதை வச்சு தான் நான் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இவன் என்ன பண்ணுறான், இந்த எம்எல் பாடில் வந்து நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ இந்த வெர்ஷன் சிஎஸ்பி வெர்ஷன் 1ங்கிறத அப்டேட் பண்ணுறப்போ 1 2 3 4 5 6 7 நிறைய வந்து வெர்ஷன்ஸ் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே போகிறேன் ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஏ பி சி டி இஎஃப் சேஞ்சஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்து ரன் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரி வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. இங்கே தான் எம்எல் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்எல் ஃப்ளோங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அப்பாச்சி ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ இது என்னன்னா, இதை வச்சு நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரி கொடுக்குறப்போ இந்த ஒரு ட்ரைனிங் பண்ணுறப்போ இந்த அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி இது பைத்தான் எழுதிருப்பாங்க. பைத்தானில் இங்கே ஆர்டிஃபெக்ட்ஸ் உள்ள கொடுக்குற மாதிரி நம்ம எம்எல் ஃப்ளோ ஒரு ஸ்கிரிப்ட் மாடியூலோட இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இது என்ன பண்ணும், எம்எல் ஃப்ளோ சர்வரில் இது வச்சிரும் டேட்டாவை. ஸோ இந்த டேட்டாலாம் வந்து கொடுக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஆர்டிஃபேக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இதோட டார் ஃபைல்ஸ், பைனரி இமேஜஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் எடுத்து தான் இதை நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போவோம். ஸோ டிப்ளாய் பண்ணுறப்போ இப்போ நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டோயா, பக்காவா இருக்காதியா, மாசியா, டெஸ்டிங்லாம் பண்ணியாச்சு, டெஸ்டிங் நடுவில் இங்கே டெஸ்டிங் நடக்கும், மாசியா அமேசிங் அப்படின்னோடனே டிப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம போகிறப்போ என்ன பண்ணுறோம், வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2ன்னு நம்ம லான்ச் பண்ணி விடுறோம். ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ட்ரூவாலேருந்து ஃபால்ஸ் அடுத்த தடவை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிடும் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே வச்சு இந்த வருஷன் இங்கே உள்ள போட்டு யூஐ கொடுக்குறேன், கரெக்டாக ஒர்க் ஆயிடுது. இது வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிச்சு. மறுபடியும் மானிட்டர் பண்ணுவோம். இப்போ வந்து ஏ பர்சன் கரெக்டாக சொல்லுது, பி பர்சன் மறுபடியும் கொடுக்குறேன், இவனோட ட்ரூன்னு சொல்லுது, பட் ஆனால் அங்கே ஃபால்ஸ் வந்துருக்கும். இல்லை ஃபால்ஸ் சியோடது ஃபால்ஸ் சொல்றது, ஆனால் ஆக்சுவலாக ட்ரூ பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம செக்கே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் வந்து டெக்னிக்கலி இட் ஷுட் பி ட்ரூ அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி சைக்கிள் அப்படி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதான் எம்எல் ஆப்ஸோட மெயின். இதுதான் வந்து எம்எல் லைஃப் சைக்கிள். இதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதோட வேலை எம்எல் ஆப்ஸ் இன்ஜினியரோட வேலை. எனக்கு என்ன சொல்றது, திஸ் இஸ் வாட் ஐ அஸ்பயர் டு பி ரைட் நவ். ஐ எம் ஆட்டோமேஷன் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர், பட் எம்எல் ஆப்ஸ் இஸ் வாட் ஐ அட்மையர் டு பி. ஹோப் ஒன் டே நடக்கும். இப்போ நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து எம்எல் ஆப்ஸ் இன்ஜினியர் ஆவேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். சிம்பிள். அது வரைக்கும் ஐ எம் கோயிங் டு டீச் எவ்ரி திங். ஸோ நான் வர்றேனோ இல்லையோ அது தவிர ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ கைஸ். ஸோ லேட்டர் ஆன் இன் ஃபியூச்சரில் நீங்களும் இது வந்து நல்லா பார்த்துட்டு தென் யூ கேன் ஆல்சோ ஷைன் அப். ஸோ ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் வந்து நான் கண்டெய்னர் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏபிஎஸ் என்ன சொல்லியிருக்கேன், சில வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் வந்து இதில் அதாவது நான் இதில் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் என்னங்கிறத வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்ஸ்.